ஆனந்தம் பல வகையில் உண்டு. அது இறை வழிபாட்டோடு கூடிய செயலாக இருக்கின்ற போது ஆனந்தத்திற்கு ஆனந்தம் சேர்க்கும். இந்த குடிசையில், இந்த வீட்டில், இந்த குடிலில் எதுவும் இல்லாமல் எப்படி வாழ்கின்றீர்கள் என்றார். நீ வந்தியே இப்ப என் வீட்டுக்குள்ள, என்ன எடுத்துட்டு வந்த? எதுவும் இல்லாம தானே வந்த. இந்த மண்ணுலகத்துல எல்லாருமே வந்து போறவன் தான்ப்பா. இந்த குடில் அது வேணும் இது வேணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வேலை, என்னுடைய டிராமா நிறைவாகி எண்டு கார்டு போட்டால் நான் போயிட்டே இருக்க போகிறேன். அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், அலை அடங்கினால் கடல் தெரியும், மனம் அடங்கினால் கடவுள் தெரியும். ஜாதி பார்க்காம ஜோதியை பார்த்து ஒருத்தர் வழிபட்டார். அதனால்தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை இதயத்தில் வைத்து அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு சொல்கிறோம். ஞானிகளின் மனநிலை. அண்மையில் நான் படித்த ஒரு அற்புதமான ஆனந்தமான கட்டுரை. ஒரு நல்ல வாசிப்பு கூட ஆனந்தத்தை தரும். ஒரு நல்ல செய்தியை கேட்பது ஆனந்தத்தை தரும். ஒரு நல்ல கருத்துக்களை பிறருக்கு சொல்வது ஆனந்தத்தை தரும். ஆனந்தம் பல வகையில் உண்டு. அது இறை வழிபாட்டோடு கூடிய செயலாக இருக்கின்ற போது ஆனந்தத்திற்கு ஆனந்தம் சேர்க்கும். ஞானிகளின் மனநிலை. அதென்ன ஞானிகளுக்கென்று தனி மனநிலை? ஆம், உண்டு. ஒரு ஞானியினுடைய குடிசை. அந்த குடிசையை பார்ப்பதற்கும் ஞானியை சேவிப்பதற்கும் ஒரு இளைஞன் உள்ளே வருகின்றான். சுற்றி முற்றி பார்க்கின்றான். எந்த பொருளும் இல்லை. ஒரு தண்டம், ஒரு கமண்டலம், ஒரு மாலை, சிறிய உடை, உண்பதற்கு ஓடு. ஞானியை பார்த்து அவன் சடார் என்று வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போல அந்த இளைஞன் கேட்டான். ரொம்ப இயல்பாக, வெகுளித்தனமாக, எந்தவித மனத்திற்குள்ளும் செய்திகளை சேகரிக்காமல் ஒரு மடை திறந்த வெள்ளமாக கேட்டான். என்ன சுவாமி, இந்த குடிசையில், இந்த வீட்டில், இந்த குடிலில் எதுவும் இல்லாமல் எப்படி வாழ்கின்றீர்கள் என்றார். அதற்கு ஞானி சொன்னார், நீ வந்தியே இப்ப என் வீட்டுக்குள்ள, என்ன எடுத்துட்டு வந்த? எதுவும் இல்லாம தானே வந்த. அப்புறம் ஏன் நான் மட்டும் நிறைய வச்சுக்கணும்னு நினைக்கிற? சடார்னு அந்த இளைஞன் சிரிச்சான். சாமி, எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் இந்த குடிலுக்கு வந்து போகிற கெஸ்ட்டு, விருந்தினர். நீங்கள் பர்மனண்ட்டாக இருக்க போகிறீங்க. எனக்கு இந்த பொருட்கள் எதுவும் இல்லைன்னாலும் நான் திருப்பி போயிடுவேன். ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்க போகிறீங்க, பொருள்லாம் வேண்டாமா? அப்போ ஞானி பதிலுக்கு சிரிச்சாரு. உண்மைதான், நீ வந்து போகிற கெஸ்ட்டு, நான் என்றைக்கோ போக போகிற கெஸ்ட்டு. நீ வந்து போகிற கெஸ்ட்டு, நான் என்றைக்கோ போக போகிற கெஸ்ட்டு. இதான் ஞானியின் மனநிலை. அவர் சொன்னார், இந்த மண்ணுலகத்தில் எல்லாருமே வந்து போகிறவன் தான்ப்பா. இந்த குடில் அது வேணும் இது வேணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வேலை, என்னுடைய டிராமா நிறைவாகி எண்டு கார்டு போட்டால் நான் போயிட்டே இருக்க போகிறேன். அப்போ அவருடைய மனநிலையை பாருங்க. இந்த மண்ணுலகத்தில் நிறைய பேர் இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கிறோம். மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கிறோம். ஒரு காலத்தில் பொருட்களை பயன்படுத்தி மனிதர்களை நேசிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பொருட்களை நேசித்து மனிதர்களை நம் தேவைக்கு பயன்படுத்தி கருவேப்பிள்ளை மாதிரி பயன்படுத்துகிறோமே, அதை உடைச்சு ஞானிகளினுடைய மனநிலையை பெற்றால்தான் ஆனந்தம் பிறக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய ஞானி ஒரு ஊரில் வாழ்கிறார். தினசரி சாயந்தரம் 6 to 8 கடத்தருவுக்கு போயிடுவார். புதுசாக என்ன பொருள் வருதோ, அது என்ன கடையாக இருந்தாலும், நகை கடையாக இருக்கலாம், பாத்திர கடையாக இருக்கலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள் கடையாக இருக்கலாம், அல்லது அலங்கார பொருள் கடையாக இருக்கலாம், வஸ்திரம் இருக்கக்கூடிய கடையாக இருக்கலாம், வாசு திரவியங்களாக இருக்கலாம். எந்த கடையாக இருந்தாலும் போவார், பார்ப்பார், எல்லாத்தையும் ரசிப்பார், வந்துடுவார். ஊர்க்காரன் எல்லாரும் பார்த்தா, ஒரு விடலை பையன் பார்த்தான். ஒரு நாள் ஞானியை கூப்பிட்டான், இங்கே வா, நாங்கள் ஜவுளி கடைக்கு போகிறோம்னா துணி வாங்குகிறோம், வாசனை திரவிய கடைக்கு போகிறோம்னா சென்ட் பாட்டில் வாங்குகிறோம், பாத்திர கடைக்கு போனால் பாத்திரம் வாங்குகிறோம். நீ எல்லா கடைக்கும் போகிற, எல்லா பொருளையும் பார்க்குற, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிற, ஆனால் ஒன்றும் வாங்கிறது இல்லையே, ஏன்? ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இவ்வளவு பொருள் இல்லாமல் வாழ முடியுங்கிறத உங்களுக்கு காட்ட வேண்டாமா? இவ்வளவு பொருள் இல்லாமல் வாழ முடியுங்கிறத உங்களுக்கு காட்ட வேண்டாமா? அதனால்தான் தினசரி கடத்தருவுக்கு போகிறேன், பார்ப்பேன்,
வந்துடுவேன். இப்போ அந்த பையன் வெக்கிச்சு போய் திருவடியில் விழுந்துட்டான். ஒரு பொருளை பார்த்தோன்னே அதை நம்ம பற்றிக்கணும், ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்ம எடுக்கணும், ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்ம பயன்படுத்தணும்னு மனநிலை இருக்கு பாருங்க, அலைபாயுதே. அந்த அலையை உடைச்சு நேர்கோட்டில் கொண்டு வர்றதான். அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், அலை அடங்கினால் கடல் தெரியும், மனம் அடங்கினால் கடவுள் தெரியும். இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த நாட்டில் சந்நியாசிக்கும் ஜாதி உண்டு, சம்சாரிக்கும் ஜாதி உண்டு. ஆனால் ஜாதி பார்க்காம ஜோதியை பார்த்து ஒருத்தர் வழிபட்டார். அதனால தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை இதயத்தில் வைத்து அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு சொல்கிறோம். ஏன்? ஜாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஜோதியை பார்த்தார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அந்த மூணை பாருங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி. இந்த 3 ஞானமும் நமக்கு வந்துட்டா இறைவனுடைய ஞான பிராப்த பதவி நம்ம நோக்கி வரும். ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணில் சொன்னது மட்டுமல்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அணையாடு புண்ணு ஒன்று துவக்கி வந்தவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்து பிறர் வயிற்று பசியை போக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க தான் உண்மையான ஞான மனநிலை. இப்போ இன்னைக்கு சொன்ன இந்த 3 செய்திகளையும் அப்படியே வகுத்து தொகுத்து பாருங்க. எதை நாம் கொண்டு வந்தோம், எதை எடுத்து செல்வதற்கு? 2, எத்தனை பொருட்கள் வணிகச் சந்தையில் வந்தாலும் அவற்றை உடனே நுகர்வதும் வாங்குவதும் மனித இயல்பு. அதை முற்றுப்புள்ளி வைத்து அவை இல்லாமலும் வாழ கற்றுக்கொள்ள முடியும். ஊருக்கு உபதேசம் செய்வது என்பது ஒரு மரபு. ஆனால் உபதேசத்தின்படி வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதவிய வள்ளல் பெருமானை போல நாம் மாற முடியாவிட்டாலும் அவருடைய ஞான மனநிலையை பெற்றால் ஆனந்தம் பெறும். ஞானிகளின் மனநிலையை பெறுவோம், ஆனந்த வாழ்க்கை பெற. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.